ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரிங் பில்ட் இன் மெத்தட்ஸ் வந்து பைத்தான்ல பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா வந்து லீட் கோட்ல நீங்க வந்து மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, நம்ம டக்குனு உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர். இப்ப நான் வந்து ChatGPT ஒரு அருமையான விஷயம். ஓகேவா? அத வந்து நீங்க அப்படியே அதுலேருந்து உங்களுக்கு தேவையானத அப்படியே போட்டு போட்டு பிளாங்க்கா எடுத்துக்காதீங்க. அத படிக்க, லேர்ன் பண்ண யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப சர்ச் பண்ணி படிக்கலாம். பட் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதா குடுத்துரும் இது ChatGPT. அந்த மாதிரி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் கன்வர்ஷன்ஸ் பார்க்க போறோம். அப்பர். ஓகேவா? ஒரு வேர்டு கொடுத்துட்டு டாட் அப்பர்னு போட்டு அந்த மெத்தட் நீ கால் பண்ணினா இப்போ ஹெலோன்னு இருக்கு, அது கேபிட்டல்ல ஹெலோன்னு மாறிடும். அப்புறம் லோவர், அப்பர் கேஸ்ல இருக்கிறது லோவர் கேஸா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்கு டாட் லோவர்னு போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இப்படிதான் அந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டைட்டில். டைட்டில் எப்போது நம்ம எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கும், அது மீதியெல்லாம் ஸ்மால்ல இருக்கும். அப்படிதானே யூஸ்வலா டைட்டில் இருக்கும். அதே தான் இங்கே பைத்தான்லயும் அந்த மெத்தட் பண்ணுது. ஹலோ வேர்ல்டு இருந்தால் ஹெச் வந்து கேப்ஸ் ஆகுது, டபிள்யூ வந்து கேப்ஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டலைஸ்னு இருக்கு. கேபிட்டலைஸ் என்ன பண்ணுது, சேம் அதே தான் பண்ணுது. கேபிட்டலைஸும் டைட்டிலும் ரெண்டுத்தோட ஒர்க்குமே அதே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ் என்னென்ன லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் இருக்கோ அது ஸ்மால் லெட்டர்ஸாக மாறிடும், ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டராக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்கிங் ஸ்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸ்டிங்கை வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபான ஆல்ஃபபெட். அப்போ அது வந்து ஆல்ஃபபெட்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹெலோன்றது ஆல்ஃபபெட் தானே, அங்கே எல்லாம் ஆல்ஃபபெட்ஸ் தானே இருக்குது, அதனால ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. இதுவே அது ஒரு டிஜிட்டான்றதுக்கு இஸ் டிஜிட்ன்ற மெத்தட் போட்டுக்கலாம். அப்போ இங்கே இது எல்லாமே டிஜிட்டாக இருக்குது, ட்ரூன்னு அவுட்புட் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஆல்னம். ஆல்னம் ஆல்ஃபபெட் நம்பர், அப்போ ரெண்டுமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. இஸ் ஆல்னம் இங்கே வந்து ஹெலோ 1 2 3 ஆல்ஃபபெட்டும் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது, ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இங்கே மெத்தட் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. இஸ் ஸ்பேஸ், ஆமாம், ட்ரூன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்ஸ் வித், இது எந்த நம்பரோட ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இதான் என்னோட ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஹெலோவா அப்படின்றது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமாம் தானே, ஹெலோ தான் இருக்குது, அந்த ட்ரூன் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக லீட் கோடில் வந்து நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இருக்கா, ஒரு செக் ஃபுல்லாக ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு ப்ரிஃபிக்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. அப்போ வந்து இந்த மெத்தட் வந்து அந்த லீட் கோட் ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி என்ஸ் வித், ஸ்டார்ட்ஸ் வித் கண்டுபிடிச்ச மாதிரி என்ஸ் வித் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்ச்சிங் அண்ட் ஃபைண்டிங். அதுக்கு வந்து இப்போ ஹலோ வேர்ல்டு இருக்குது, டாட் ஃபைண்ட் இந்த வேர்டு இருக்கா, அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை இந்த ஃபைண்டுன்ற மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. பார்த்தீங்களா? அதே மாதிரி இண்டெக்ஸ்ன்றதும் சேம், அதுவும் இண்டெக்ஸ் பொசிஷன் தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட், இப்போ நான் ஒரு பனானா அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இல்லை கவுண்ட் ஏ, இந்த ஆல்ஃபபெட் மட்டும் இங்கே கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுது. இப்போ இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது, அவுட்புட் 3 இருக்குது. பார்த்தீங்களா? இப்படி நிறைய ஸ்ட்ரிங் யூஸ்ஃபுல் மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், அந்த லாங்குவேஜில் இந்த மாதிரி நம்ம இன்னும் நம்ம ஒர்க்கை வந்து ஈஸி பண்ணுற மாதிரி இருக்க அந்த பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் மாடிஃபை அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஹலோ வேர்ல்டு இல்லை வேர்ல்டுன்ற நம்ம என்ன ஃபஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். என்ன புதுசாக வேணுமோ அதை செகண்டாக போட்டுக்கணும். வேர்ல்டுக்கமாக பைத்தான். இப்போ ஹலோ வேர்ல்டு ஹலோ பைத்தான் அந்த மாதிரி பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டைப். இந்த ஸ்டைப்ன்றது என்னன்னா, இப்போ கொடுத்துருவாங்க உனக்கு வந்து முன்னாடி லீடிங்னா முன்னாடி, ட்ரைலிங்னா பின்னாடி, ரெண்டுக்கு ஸ்பேசஸாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதான் இந்த ஸ்டைப்ன்ற மெத்தட். நெக்ஸ்ட் எல் ஸ்டைப்னா லீடிங்கில் இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆர் ஸ்டைப் ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே ஆப்பிள் கமா பனானா கமா கிரேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா கமா வர இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். அப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்குது. பைத்தானில் வந்து அரேவை தான் லிஸ்ட்டுன்னுவாங்க, லிஸ்ட்டை தான் அரேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கமா ஃபஸ்ட்டு கமா வருதா, இப்போ ஆப்பிள் பிரிஞ்சிருச்சு, பனானா பனானா, நெக்ஸ்ட் கிரேப்பு இது மாதிரி பிரிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து செப்பரேட்டர். எப்படி செப்பரேட் பண்ணணும், நம்ம எது வரைக்கும் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு கூட கொடுத்துடலாம். இந்த ஆர் ஸ்ப்ளிட்ன்றது ரைட் சைட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வரும். அதுவும் நம்ம 2ன்னு கவுண்ட் கொடுத்துருக்கோமா, அப்போ டி சி ரெண்டு புரிஞ்சிச்சு, அப்புறம் மீதி இருக்கிறது அப்படியே கொடுத்துரும். அதுதான் ஏபி கமா சி கமா டி. ஓகேவா? ஆர் ஸ்பிளிட் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பிளிட் லைன்ஸ். ஸ்லாஷ் என்றது லைனா, அப்போ இந்த லைன் வர இடத்துல ஸ்பிளிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாயின். இது இப்போ நான் வந்து ஒரு அரே லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டேன், அதை வந்து இந்த சிம்பிள் போட்டு எனக்கு வந்து அதை ஜாயின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் மெத்தடு.
நெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். நார்மலா பைத்தான்ல ஓல்ட்ல வந்து நிறைய கர்லி பிரேசஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபார்மேட்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துடலாம். அப்ப அந்த ஃபார்மேட்குள்ள இருக்க ஸ்ட்ரிங் வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள போயிடும். ஓகேவா? ஆனா இப்போ மேக்ஸிமம் பைத்தான் 3.6க்கு மேல எப்படின்னா எஃப்னு எஃப் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்றாங்க. எஃப் ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அந்த கர்லி பிரேஸ்ல அந்த வேரியபிள் வெளியே டிக்ளேர் பண்ணிருப்ப. அந்த வேரியபிளோட நேமை உள்ள போட்டீங்கன்னா அந்த வேரியபிளுக்குள்ள இருக்க வேல்யூ வந்து இங்க வந்து பாஸ் ஆயிடும். ஓகேவா?